இன்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசியாவின் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் வாசிப்பிற்கு முன்னர் மலேசியாவை கட்டி எழுப்பும் அனைத்து அம்சங்களுடன் அடங்கிய பட்ஜெட்டாக இது இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் நிதி 470 பில்லியன் என பிரதமர் தெரிவித்தார். நிதி கொள்கை செயல்பாட்டுக்கு 338.2 பில்லியன், மேம்பாட்டுக்கு 81 பில்லியன், அரசு நிறுவன முதலீட்டிற்கு 10 பில்லியன், ஜிஎல்ஐசி முதலீட்டு பொருளாதாரத்திற்கு 30 பில்லியன், அரசின் கீழ் இயங்கும் 34 எம்கேடி நிறுவனங்களுக்கு 10.8 பில்லியன் என மொத்தம் 470 பில்லியன் மதிப்பிலான பட்ஜெட்டை பிரதமர் அன்வார் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். இன்றைய பட்ஜெட் 2026இல் நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகளான பிடிஆர்எம், எஸ்பிஆர்எம், கேபிடிஎன், ஜேகேடிஎம், மைசிசி ஆகிய முக்கிய துறைகளின் மேம்பாட்டுக்கு 700 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. மடானி அரசு மக்கள் நலத்திட்டங்களான சஜாத்தி மடானி, கம்போங் அங்காட் மடானி, செகோலா அங்காட் மடானி, செஜாரா மடானி ஆகிய திட்டங்களுக்கு 1 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு 46.5 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், மருத்துவமனையின் தர மேம்பாட்டுக்கும் நலிந்த மக்களின் சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சபாவிற்கு 6.9 பில்லியனும், சரவாக்கிற்கு 6 பில்லியனும் உட்பட 600 மில்லியன் சிறப்பு மானியமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியாவில் இருந்து சபாவிற்கு கடலுக்கு அடியில் 3190 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படவிருக்கும் புதிய கேபிள்களுக்கு 2 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். பினாங்கு, கோத்தகிடபாலு, மேரி, தாபாவ் ஆகிய 4 அனைத்துலக விமான நிலையங்களின் மேம்பாட்டுக்கு 2.3 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டதுடன் KLIA 1, KLIA 2 விமான நிலையங்களில் மேம்பாட்டையும் அரசு நிதியில் பகிர்ந்தளிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். டிவெட் தொழில் கல்வியுடன் கூடிய நிறுவனங்களில் மேம்பாட்டுக்கு 7.9 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் சுற்றுலா துறைக்கு 700 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் 329 பில்லியன் வருவாயை இலக்காக கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தலைநகரில் மலிவு விலையிலான வீடுகளை அமைக்கவும், வணிக வசதிகளை மேம்படுத்தவும் 500 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவின் மேம்பாட்டுக்கு 5.9 பில்லியனும், அதன் தரவு மேம்பாட்டுக்கு 53 மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக வர்த்தக கடனில் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு 500 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் தொழில் முனைவோருக்கு 50 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், சம்பளத்துடனான வணிகர்களுக்கு மாதம் 3000 ரிங்கிட் வரையில் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபெல்டா, ரிஸ்டா, ஃபில்க்ரா ஆகிய விவசாய ஆதரவு துறைகளுக்கு 2.4 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நிதியாக 120 மில்லியன் பனை, ரப்பர், மிளகு பயிரீட்டாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இதுவரையும் இல்லாத அளவிற்கான நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2019இல் 314.5 பில்லியனும், 2020இல் 297 பில்லியனும், 2021இல் 322 பில்லியனும், 2022இல் 332.1 பில்லியனும், 2023இல் 388.1 பில்லியனும், 2024இல் 393.8 பில்லியனும், 2025இல் 421 பில்லியனும் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் 470 பில்லியனாக அதிகரித்துள்ளது. மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மானுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்று அரசு தரப்பு செய்த மேல்முறையீட்டை இன்று கூட்டரசு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மானுக்கு வழங்கிய விடுதலை தொடர்பான விசாரணை டிசம்பர் 11ஆம் தேதி தொடங்கப்படும் என்று கூட்டரசு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சையத் சாடிக், சையத் அப்துல் ரஹ்மான் பெர்சாத்து கட்சியின் 10 லட்சத்திற்கும் மேலான நிதியை பண மோசடி செய்ததாகவும் 1,20,000 ரிங்கிட் நிதியை தமது தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் பெற்றதாகவும் 2021 குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2023 சையத் சாடிக், சையத் அப்துல் ரஹ்மான் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதாகவும் 7 ஆண்டுகள் சிறையும் 2 பிறம்படிகளையும் விதித்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சையத் சாடிக், சையத் அப்துல் ரஹ்மான் மேல்முறையீடு செய்ததும் இந்த ஆண்டு ஜூன் 25 மேல்முறையீட்டு நீதிமன்றம் சையத் சாடிக், சையத் அப்துல் ரஹ்மான் குற்றமற்றவர் என்றும் அவருக்கு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ரத்து செய்வதாகவும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக மேலும் அரச விசாரணையும் நீதிமன்ற விசாரணையும் கோரி அரசு தரப்பு கூட்டரசு நீதிமன்றத்தில் கடந்த வாரம் தாக்கல் செய்த நிலையில் சையத் சாடிக், சையத் அப்துல் ரஹ்மான் மீதான பண மோசடி வழக்கை மீண்டும் விசாரிப்பதற்கு கூட்டரசு நீதிமன்றம் இன்று உத்தரவை வெளியிட்டு முதல் விசாரணை டிசம்பர் 11 தொடங்கும் என்று இன்று தெரிவித்துள்ளது. ஜொகூர் இஸ்லாமிய மதத்துறை இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் நடத்திய சோதனையில் 2வது மாடியில் உள்ள ஹோட்டல் அறைக்கு வெளியே ஏர் கண்டிஷனிங் கம்ப்ரஸரில் சட்டையின்றி நின்ற ஒருவர் பிடிபட்டார். 40 வயது மதிக்கத்தக்க விவாகரத்து பெற்ற அந்த நபர் திருமணமான ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக இருந்த நிலையில் பின்னர் ஜன்னல் வழியாக தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இந்நிலையில் பொது தகவல் மற்றும் கண்காணிப்பின் அடிப்படையில் குழு செயல்பட்டதாக ஜொகூர் இஸ்லாமிய மதத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் கதவை தட்டிய போது ஒரு பெண் சுமார் 10 நிமிடங்கள் கழித்து கதவை திறந்தார். ஆரம்பத்தில் அவர் மட்டுமே அறையில் இருப்பது போல் தோன்றியதாக துறை தெரிவித்துள்ளது. சிறிது நேரம் கழித்து ஹோட்டலின் பின்னால் நின்ற ஒரு அதிகாரி ஜன்னல் வழியாக தப்பிக்க முயன்று ஏர் கண்டிஷனிங் யூனிட்டில் ஆடவர் நிற்பதை கண்டார். பின்னர் அதிகாரிகள் அந்த நபரை ஜன்னல் வழியாக அறைக்குள் அழைத்து வந்தனர். அந்த நபர் குளுவாங்கில் பணிபுரிகிறார். அதே நேரத்தில் 30 வயதுடைய அந்த பெண் திருமணமாகி ஒரு குழந்தையுடன் வேறொரு மாவட்டத்தில் பணிபுரிகிறார். வீட்டுக்கு திரும்புவதற்கு முன்பு ஹோட்டலில் ஓய்வெடுக்க குளுவாங்கிற்கு வந்ததாக அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷரியா குற்றவியல் குற்றச்சட்டம் 1997 பிரிவு 27 கீழ் குற்றம் சாட்டப்படுவார்கள். குற்றம் நிரூபணமானால் 3000 ரிங்கிட் வரை அபராதம், 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும். கோலாலம்பூர் சிரம்பான் விரைவு சாலையின் கிலோமீட்டர் 301.2 இன்று காலை ஒரு கார் பள்ளத்தில் விழுந்ததில் 16 வயது இளைஞன் உட்பட 2 பலியாகினர். 4 பேருடன் அதிகாலை 1:45 மணியளவில் கோலாலம்பூருக்கு சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். 21 வயது ஆண் ஓட்டுநரும் 11 வயது ஆடவரும் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அவர் கூறினார். மற்ற 2 பயணிகள் 20 வயதுடைய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கால்கள் மற்றும் கைகளில் காயம் அடைந்து சிகிச்சைக்காக செர்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக நஸ்ரோன் கூறினார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஷரீத் ஷோஃபியா ஆகியோர் இன்று தங்கள் குழந்தைகளுடன் காலை உணவை பகிர்ந்து கொண்ட சந்தோஷ தருணத்தை முகநூலில் பகிர்ந்துள்ளனர். அன்பானவர்களுடன் காலை உணவோடு ஒரு நாளை தொடங்குவதை விட விலைமதிப்பற்றது எதுவும் இல்லை என்று மாமன்னர் இன்று குடும்ப புகைப்படங்களுடன் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாமன்னரின் மகள் துங்கு துன் அமீனா மற்றும் கணவர் டத்தோ டென்னிஸ் முகமது அப்துல்லாவுடன் இணைந்து கழித்த காலை பொழுதை அழகான படங்களுடன் பதிவிட்டுள்ளது மாமன்னர் தரப்பு. ஸ்லாங்கூரில் உள்ள இந்தியர்களின் நலன் தொடர்பான விவகாரங்களுக்காக அமைக்கப்பட்ட கெத்துவா கம்யூனிட்டி இந்தியா தலைவர்களுடன் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு சிறப்பு சந்திப்பு கூட்டத்தை நடத்தினார். ஸ்லாங்கூரில் உள்ள 56 இந்திய சமூக தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாகவும் செயல்படுத்தப்பட்ட இந்தியர் நலத்திட்டங்கள் குறித்தான கலந்துரையாடலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டதாகவும் பப்பா ராயுடு தெரிவித்தார். இந்திய சமூகத்தின் குரலை கேட்டு சிக்கல்களுக்கான தீர்வாக விரைந்து செயல்படவிருப்பதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் மாநில அரசின் மக்கள் நல திட்டங்களில் இந்திய சமூகம் விடுபடாமல் பயனடைய இந்த KKI எனப்படும் 56 இந்திய சமூக தலைவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் இந்திய சமூகத்தின் ஒவ்வொரு குரலும் செவிமடுக்கப்பட்டு உரிய கவனம் செலுத்தப்படுவதை உறுதி செய்வதாகவும் பப்பா ராயுடு நம்பிக்கை தெரிவித்தார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.